உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாரதிய ஜனதா கட்சி தோத்து போனதுக்கு காரணம் முழுக்க திமுகவோட எதிர் வாக்குகள் செதறி போனது. யார் யாருக்கு செதறி இருக்கு? அதிமுக செதறி இருக்கு, பாஜக செதறி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் நான் பார்த்த வரைக்கும் மோர் லீடர்ஸ் தென் ஒர்க்கர்ஸ். எல்லாருமே தலைவர்கள். வேலை செய்யறதுக்கு ஆளே பாஜக இல்ல, பூத் கமிட்டி போட ஆள் இல்ல, ஸ்லிப் கொடுக்க ஆள் இல்ல. இத்தனை வருஷமா கட்சி நடத்துறீங்களே, தொண்டர்களை உருவாக்குறீங்களா? மோடியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும், ஆட்சிக்கு வரணும், பவர் போகணும், போஸ்ட் போகணும், சென்சார் போர்டு போகணும், போர்ட்ரஸ்ல வந்து போர்டு மெம்பர் ஆகணும், இந்த ஆசை இருக்கே தவிர கட்சியை வளர்க்கணுங்கிற ஆசை எந்த தலைவருக்கு இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து அம்பவன் கை விட்டாங்க. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகள்லையும் திமுக அணி வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12லிருந்து 13 தொகுதிகள் வரைக்கும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% அளவுக்கு உங்களுடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி தமிழ்நாடு பாஜகக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? குறிப்பாக இது வந்து ஒரு வளர்ச்சி தான் பேசிக்கிறாங்களா? ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 18% வரைக்கும் வருவோம், ஒரு 15% வரைக்கும் வருவோம்னு பேசிக்கிட்டு இருந்த சமயத்தை ஒரு 11%க்கு பாஜக வந்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கு? எதிர்பார்த்தது என்னமோ 20-25%, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் 11%ங்கிறது நியாயமாக சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று. 0லேருந்து எது வந்தாலும் வளர்ச்சிங்க. தமிழ்நாட்டில் நோட்டா கட்சி இந்த கிண்டல் பண்ணாங்க. 0ல் இருந்தது, 0க்கு கீழே போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேருந்து 11% கொண்டு வருதுங்கிறது வெற்றி தோல்வி அரசியலில் சகஜம். ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்த டிஎம்கே ஆட்சி அமைச்ச வரலாறும் பார்த்துருக்கோம். அதனால் வந்து நம்பர்ஸ் எண்ணிக்கை வந்து வாக்கு அரசியலில் முக்கியம் இல்லை. சதவிகிதம் மக்கள் ஆதரவு பாரதிய ஜனதாக்கு இருக்குது. மக்கள் ஆதரவு பெருகி இருக்கு. மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறியதால் தான் பாரதிய ஜனதா கட்சி தோற்று போனது. அதுக்கப்புறம் வரும் என்ன காரணம்னு. பாரதிய ஜனதா கட்சி தோற்று போனதுக்கு காரணம் முழுக்க திமுகவோட எதிர் வாக்குகள் செதறி போனது. யார் யாருக்கு செதறி இருக்கு? அதிமுக செதறி இருக்கு, பாஜக செதறி இருக்கு. அது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் நான் பார்த்த வரைக்கும் டாப் ஹெவி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மோர் லீடர்ஸ் தென் ஒர்க்கர்ஸ். எல்லாருமே தலைவர்கள். வேலை செய்யறதுக்கு ஆளே பாஜக இல்லை, பூத் காலியாக இருந்தது. பூத் கமிட்டி போட ஆள் இல்லை, ஸ்லிப் கொடுக்க ஆள் இல்லை. இத்தனை வருஷமா கட்சி நடத்துறீங்களே, தொண்டர்களை உருவாக்குறீங்களா? இல்லை, தலைவர்களுக்கு உருவாக்குறீங்க. எல்லா கட்சியிலும் வர தலைவர்களாக சேர்த்துட்டீங்க. தொண்டர்களை கூட்டணும்னு எந்த தலைவர்களுக்கும் இல்லை. அமைப்பு சரியில்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் தோற்று போனதுக்கு காரணம் மக்கள் ஆதரவு இருந்து கூட அதை திரட்டி சேர்த்து கொண்டு போய் உள்ள சேர்த்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆள் இல்லை, பூத் லெவலில் ஆள் இல்லை. அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்களே, அது ஆள் இல்லை. நான் ஓட்டு போகும்போது டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, அப்புறம் சுயேட்சை உட்காந்துருக்கான் பூத்து. பிஜேபி பூத் தேடி பார்த்தேன், பூத்தே காணோம். ஆள் இருந்தது பூத்து போடுறதுக்கு. ஒர்க்கர் லெவலில் படு தோல்வி அடைஞ்சது. எல்லா தொகுதியிலையும் முக்கால்வாசி தொகுதியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க கூட்டினாலாம் போயிட்டாங்க. தலைவர்கள் யாருமே போய் தொகுதியில் எட்டி பார்க்கல. எல்லாம் காரில் போய் உட்காந்துட்டு தலை காமிச்சு போயிட்டாங்க. தலைவர்களின் அதிருப்தி, தலைவர்களின் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டிஃபரன்ஸு, தொண்டர்கள் இல்லாமை, வர கூட்டம், ஜனங்க வர கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் இல்லை. அவன் போய் பூத் ஸ்லிப் கொடுக்க மாட்டான். அவன் பார்த்து கை தட்டிட்டு போயிடுவான், ஓட்டு போடுவான். அவன் ஒர்க்கர் இல்லை. ஒர்க்கருக்குன்னு தனி. அது ஆர்எஸ்எஸ்லேருந்து ஏன் அனுப்பலை, ஏன் வரல? வழக்கமாக ஆர்எஸ்எஸ் டீம் தான் வரும். இந்த வாட்டி ஆர்எஸ்எஸ் டீம் வந்த மாதிரி அதுவும் தெரியல, எனக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, த ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர் இன் ஆல் பூத்ஸ் ஃபார் பிஜேபி அனைத்து பூத்துகளிலும் மேன் பவர் ஷார்டேஜ். இது என்ன காட்டுறதுன்னா, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ண தவறி விட்டார்கள். கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இல்லை. ஒரு தேர்தல்னால் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் மேடையில் பேசி, மைக்கில் பேசி, மேடையில் பேசிட்டு போனால் மட்டும் ஓட்டு வராது. வீடு வீடாக வாக்காளர் கூட்டின்னு போய், நீ ஓட்டு போட்டிங்களா கூட்டின்னு போய் வாக்கு போட்டியில் கொண்டு போய் போட வைக்கிற வேலை. அந்த வேலை எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே சூப்பராக பண்ணிது. விசிகே கூட நல்லா பண்ணிது.
பிஜேபி பண்ணவே இல்லை. அவங்க நினச்சாங்க ஜனங்களே வந்து ஓட்டு போடுவாங்க, ஜனங்களே வந்து அதை பண்ணிப்பாங்க, ஜனங்களே இதை பண்ணிப்பாங்க அப்படின்னு கற்பனையில் வளர்ந்தாங்க. சரி, தலைவர்கள் ஏதாவது போய் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்கள போய் பண்ண வச்சாங்களா? அதுவும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பதவி, பணம் இதில் தான் இருந்தே தவிர தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு போய் வேலை செய்ய வைக்கணும். ஏங்க, எலக்ட்ரல் ஓட்டர் லிஸ்ட்டு 4 மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. உங்கள் கையில் இந்த வீட்டில் யார் இருக்கா, இந்த வீட்டில் கிருஷ்ணசாமி, இந்த வீட்டில் முன்சாமி, இந்த வீட்டில் ராமசாமி இருக்கான்னு கையில் வந்துச்சு. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அதில் மத்திய அரசாங்கத்தோட பயனாளிகள் யார் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தனியாக டெல்லி கொடுத்துச்சு. மத்திய அரசாங்க திட்டங்கள், வீடு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், கேஸ் திட்டம், பயனாளிகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த பயனாளிகள், அரசு மத்திய அரசின் உதவிகளை பெற்ற பயனாளிகள் லிஸ்ட் அமைச்சிச்சு. அதை கொண்டு போய் வீடு வீடாக செக் பண்ணி பாரதிய ஜனதா ஓட்டு போடுங்கன்னு கேட்டிங்களா? கேட்கல. ஒரு 5% 10% போனால் அதிகம். பயனாளிகள் போல. சரி, பயனாளிகள் போல நீங்கள் வந்து சொன்னீங்க ஓட்டெல்லாம் மிஸ் ஆகி போச்சு, 50,000 ஓட்டு இல்லை, 20,000 ஓட்டு இல்லை, 30,000 ஓட்டு இல்லை. சரி, நீங்கள் போய் செக் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணி மெயின் லிஸ்ட்டை செக் பண்ணி யார் யார் விட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுவும் பண்ணல. அப்புறம் அதுக்கு தான் 3 மாசம் டைம் இருக்கு, நடுவில் சேர்க்கறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொடுத்த டைமே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒருத்தரும் கண்கொத்தி மாதிரி பார்த்துட்டு இவங்க இருக்காங்களா, ராமசாமி உயிரோட இருக்காரா, செத்து போயிட்டாரு, டெலீட் பண்ண சொல்லு. ராமசாமி இல்லையே, ராமசாமி இல்லைன்னா கூட எவனா ராமசாமி ஓட்டு போட்டு போடுவான். ஒரு வாட்டி அப்படிதான் நடந்தது. செத்து போனவரோட பையன் அவங்க அப்பா ஓட்டர் ஐடி கொண்டு போய் ஒரே அப்பா முள்ளி ஒரே மாதிரி இருக்கும். அது கேள்வி பண்ணுவாங்க. சர்தார்ஜி பஞ்சாப்ல எல்லாம் தாடி எல்லாம் தலைப்பான், செத்து போன ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க, கிண்டலுக்கு சொல்லுவாங்க, நம்ம தெரியாது உண்மையானு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தன் வந்து போட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டான், எங்கள் அப்பா ஓட்டை நான் போட்டேன்னா. அது தப்பு. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதை தடுக்க வேண்டியது யாரோட வேலை? இப்போ டிஎம்கேக்கு தெரிஞ்சு வச்சுங்க, இந்த ஆள் வந்து தப்பானவன்னு அப்ஜெக்ட் பண்ணும். இல்லை முன்சாமி செத்து போட்டாருங்க, எனக்கு தெரியுங்க, இது முன்சாமி பையன் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஓகே, தேர்தல் சாவடியில், ஓட்டு சாவடியில் அவன் போடும்போது முன்சாமி அப்படின்னு சொன்னாலும், முன்சாமி இல்லைப்பா, நீ ராமசாமிப்பா, போய் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் ஆள் ஓணும். ஆமாம், இப்போ அந்த லோக்கல் ஆட்கள் இருந்தால் தான் அந்த இருக்கிற ஏரியா, அந்த 500 பேர் 1000 பேர் 2000 பேர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான், யார் யார் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு. அது மற்ற கட்சிக்காரன் பண்ணலாம், பிஜேபி பண்ண தவறிடுச்சு. ஸோ இது வீடு வீடாக போய் பார்த்து மோடியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும், ஆட்சிக்கு வரணும், பவர் வேணும், போஸ்ட் வேணும், சென்சார் போர்டு வேணும், பவர் ஃபைனான்ஸ் வேணும், போர்ட்ரஸில் வந்து போர்டு மெம்பர் ஆகணும், இந்த ஆசை இருக்கே தவிர கட்சியை வளர்க்கணுங்கிற ஆசை எந்த தலைவருக்கு இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து அம்மோன்னு கை விட்டாங்க. கொள்கை இல்லாத கட்சி தலைவர்களும் ஒருத்தர் சொன்னார், உண்மை. ஏன்னா வெளிக்கட்சியில் வரவங்களுக்கு என்ன பிஜேபி தெரிய போகுது, அவன் உள்ளே வரதே பணம் சம்பாதிக்குதான். ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி இல்லை. ஆர்எஸ்எஸ்லேயும் தலைவர்லாம் சிபி ராதாகிருஷ்ணனோ, பொன்னாரோ, எல் கணேசனோ, அவன் எச் ராஜாவோ, அவங்க கட்சிக்கு லாயலாக இருப்பாங்க, கட்சிக்கோசரம் வளர்ந்தவங்க, அவங்க வளர்க்கப்பட்டதே கட்சிக்கோசரம் தான். ஆனால் வெளிக்கட்சியில் வரவங்களுக்கு அது ஆர்எஸ்எஸ் ஃபீலிங்லாம் கிடையாது. நீங்கள் பிஜேபி மோடி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், என்ன பண்ணலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ கல்லை காட்டலாம், அது என்ன தான். இது என்ன ஆகி போச்சு, இதனால் வந்து பெரிய தோல்வியை பாஜக சந்தித்ததுக்கு காரணம் இந்த மாதிரி தொண்டர்கள் இல்லாமையும் தலைவரோட இன்டிஃபரன்ஸ் தான் மெயின் காரணம். பிஜேபி வந்து 23 கோடி வாக்குகளை பெற்றது. போன தடவை 13 கோடி வாக்கு, 10 கோடி வாக்காளர் புதுசாக வந்திருக்காங்க இந்த வாட்டி. ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறீங்களா? ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடு அதில் கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ வரணும். ஆல் ஓவர் இந்தியாவில் அதில் தமிழ்நாடு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா தான் ஃபிகர். இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து மதம்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் நான் மதம் எடுக்க விரும்பல. ஆனால் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் ஒரு நண்பர் சொன்னார், 95% ஆஃப் டிஎம்கே ஆர் ஹிந்துஸ், 90% ஆஃப் சிபிஐ சிபிஎம் ஆர் ஒன்லி ஹிந்துஸ், 100% ஆஃப் ஏடிஎம்கே ஆர் 99% ஆஃப் ஏடிஎம்கே ஆர் ஹிந்துஸ், 90% ஆஃப் பிஜேபி ஆர் ஒன்லி ஹிந்துஸ். ஆனால் இந்த ஹிந்துஸ் மொத்தமாக அப்படியே வந்து பிஜேபிக்கு வாக்கு போட்டாங்களா? இல்லை, அவங்க கட்சி அவங்க போட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க சர்ச்சும் மசூதி சொன்னதுனால அப்படியே 40% டிஎம்கேக்கு போட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு வாக்கு கூட வரல. ஸோ த போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் ஹேப்பன் இன் த மைனாரிட்டி கம்யூனிட்டி, நாட் இன் தி இந்து கம்யூனிட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா 70% எல்லாம் பிஜேபி போட்டால் இப்போ தமிழ்நாடு 40 சீட் பிஜேபி வந்துருக்கணுமே. போலரைசேஷன் நடக்கலை.
ஏன்னா திமுக இருக்கிறவங்க இந்துஸ் தான், அவங்க டிஎம்கே தான் போடுவாங்க, அவங்க மட்டும் இந்துன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்துக்கள் அனைவரும் பாஜக போட்டார்கள் என்பது பொய்யான கூற்று. ஓகே சார். போலரைசேஷன் இந்து நடக்கல. அது கன்சாலிடேஷன் நல்ல ஆகல. நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு மதத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது. நம்ம ஒரு கேண்டிடேட்டை பார்த்து போடணுமே தவிர, ஐயோ பிஜேபினா இந்து கட்சின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அது தமிழ்நாடு தெளிவா இருக்கு. ஆனாலும் சிறுபான்மையினர் பெருமளவு ஏடிஎம்கே போடுவாங்கன்னு எதிர்பார்த்தது அது வாயில மண்ணை கவிச்சு. ஒன்லி டிஎம்கேக்கு தான் போட்டாங்க. சாலிடா டிஎம்கே அறுவடை பண்ணிச்சு. தமிழ்நாடு பாஜக வளர்ந்து வருதானா வளர்ந்து வருது, பெரிய அளவுக்கு வளர்ந்து வருதானா ஓரளவுக்கு வளர்ந்து வருது. ஆனா வளர்ச்சி கண்கூடு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வியும் ஒண்ணு எழுது. நேற்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ். அதுல வந்து முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை அவர்கள் குடுத்திருந்தாங்க. சொந்த கட்சி ஐடி விங் மீதே நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன். பிற கட்சி ஐடி விங் வந்து என்ன வந்து மோசமா சித்தரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சொந்த கட்சி ஐடி விங் சேர்ந்தவர்களும் என்ன வந்து மிக மோசமாக Facebookல எழுதுறாங்க, Twitterல எழுதுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து தமிழிசை அவர்கள் வச்சிருக்காங்க. நானே ஒரு முன்னாள் தலைவரா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா வேற பேசியிருக்காங்க. என்ன சார் உள்ளுக்குள்ள வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா? தமிழிசை அவர்களுக்கு எதிராக ஒரு கும்பல் வேலை பார்க்குறாங்களா என்ன? ஓப்பன் அட்டாக் ஆன் அண்ணாமலை அண்ட் வார் ரூம். நேத்திக்கு தமிழிசை சொன்ன ஸ்டேட்மெண்டா? ஓப்பன் அட்டாக் ஆன் அண்ணாமலை அண்ட் வார் ரூம். வார் ரூம் லெட் பை அண்ணாமலை. நான் ஒரு 3 பேட்டியில சொன்னேன். தமிழிசைக்கு சவுத் மெட்ராஸ் கொடுத்தது மிக 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 தப்பு. ஒரு கவர்னர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா ராஜ்யசபாக்கு தான் அனுப்பணும். ஏன்னா அப்பயே சொன்னேன், இவங்க கவர்னர் பதவியில ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, தோத்துட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு தலைவலின்னு. அது கரெக்டா நடந்து போச்சு. இப்ப தோத்தானா பொன்னாரால அண்ணாமலைக்கு தலைவலி வராது, எச்ராஜாவால அண்ணாமலைக்கு தலைவலி வராது. அவங்களாம் கட்டுக்கோப்பானவர்கள். ஆனா தமிழிசை அப்படி இல்லை. அவங்களுக்கு பதவி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. இப்போ கமலாலயத்துக்கு ஈக்குவலா தனியா ஒரு ஆபீஸ் திறந்துட்டாங்க. திறந்து மக்கள் தொடர்பு அலுவலகம்னு. இது மக்கள் தொடர்பு அலுவலகம் என்ன எதுக்காக? நீங்க திருப்பி எம்பி போட்டி போட போறீங்களா? எம்பி கொடுப்பாங்களா உங்களுக்கு? கேரண்டியா கொடுப்பாங்களா? பிஜேபி சொல்லிட்டாங்களா அடுத்த நீங்க தான் எம்பின்னு? இல்ல அண்ணாமலை சொன்னாரா? ராஜினாமா கவர்னர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சு தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மத்தபடி எந்த ஒரு எலிவேஷன் பாஜக கொடுக்க மாட்டாங்களா என்ன தமிழிசைக்கு? தோத்து போன இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பொன்னார் என்ன கணக்கு? அப்போ எல்முருகன் என்ன கணக்கு? எல்முருகன் தான் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. பட் என்ன 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 கால்குலேஷன்? தோத்து போனவங்க எல்லாம் நீங்க வந்து உயிர் கொடுத்து நிக்க வச்சீங்கன்னா மத்த தொண்டர்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழிசைக்கு யார் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க? மோடியும் அமித்ஷாவும் கொடுக்கல, நட்டா தான் கொடுத்தாங்க. சந்தோஷ்ஜியும் நட்டா கொடுத்தாங்க. அவர் மோடி முதல்ல சொன்னாங்க வேண்டாங்க இது தேவையில்லை அப்படின்னு. இது என்ன பிரச்சனைன்னா, இது வந்து பார்ட்டி மேன் மீது நடவடிக்கை எடுப்பீங்கன்னு, கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு முன்னாள் மாநில தலைவர் சொல்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி பொன்னார் சொன்னதில்லை, எல்ஜி சொன்னதில்லை, சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னதில்லை. நடவடிக்கை எடுக்கக்கூடியது மாநில தலைவர் தான். மாநில தலைவரோட பதவியை நீங்க எடுக்க பாக்குறீங்களா, இல்ல மாநில தலைவர் அதிகாரத்தை எடுக்க பாக்குறீங்களா? அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் மோதல் உருவாகிடுச்சா? தமிழிசைக்கும் எல்லாருக்கும் மோதல். தமிழிசைக்கும் வானதிக்கு ஆகாது, தமிழிசைக்கும் பொன்னாருக்கு ஆகாது, தமிழிசைக்கு சிபிஆருக்கு ஆகாது, தமிழிசைக்கு எல் கணேசனுக்கு ஆகாது, தமிழிசைக்கு எச்ராஜ் ஆகாது. தமிழிசை பிடிக்காதவங்க தான் தமிழ்நாடு பாஜக அதிகம். அதனால தான் மோடி அவரை கவர்னரா தூக்கி போட்டாங்க. சரி தமிழ்நாட்டில் வேலைக்கு வேணாம். ஆனா இவங்க வந்து மாநில தலைவரா பதவி போதும்னு சொன்ன உடனே ஒரு வாரத்துல கவர்னர் பதவி கேட்டாங்க. அப்ப மோடி சொன்னாங்க வெயிட் பண்ணி கவர்னர் பதவி தரான்னு. நேர நோட் அமைச்சாங்களாம், நாளைக்கு நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று காங்கிரஸில் சேர்கிறேன். உடனே இவர் நந்தா ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, பேர் கட்டி போட. உடனே மோடி பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பெரிய குற்றச்சாட்டு, பிஜேபி காரங்க சொல்ற குற்றச்சாட்டு. எனக்கு தெரியாது, பிஜேபி தலைவர் என்கிட்ட சொல்றது உண்மையா போய் நீங்க தான் அவங்கள போய் கேட்கணும். உடனே நான் ராஜினாமா பண்ண போறேன், நாளைக்கு காத்தால போறேன் சத்தியமூர்த்தி போன. மோடி சொன்னார் சரி கவர்னர் கொடுங்கன்னு தெலுங்கானாக்கு போட்டாங்களாம். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண எப்படிங்க வேலை நடக்கும்? கட்சியை வந்து உருப்படியாக கொண்டு போகணும். இப்போ எச்ராஜ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, அவர் ஏதோ அவர் கருத்தை சொல்லிட்டு போயிடுவார். நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அண்ணாமலை தாக்கி அண்ணாமலை வார் ரூமை தாக்குறீங்க, ஆக்ஷன் எடுப்பேன்றீங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? எந்த வகையில் ஆக்ஷன் எடுக்க முடியும்? நீங்க தோத்து போனதுக்கு காரணம் கேம்பெயின் சரியில்லைன்னு உங்க கூட இருந்தவங்களே சொல்றாங்க. 6 மணிக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடிச்சிங்கன்றாங்க. உங்க கூட இருந்தவங்க எனக்கு தெரியாது, பணம் சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்றாங்க. எல்லாம் உங்க கூட இருந்து சொல்றதா. நீங்க நம்பினவங்க என்கிட்ட சொன்னது. 2 அடி நடக்கிறாங்க முடியல, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. 10 அடி நடக்கிறாங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. எப்படிங்க கேம்பெயின் பண்ணுறதுன்னு கேட்குறான். அவர் நான் என்ன எப்படிங்க மோடி பேரோ சொல்ல மாட்டேன்றீங்க, நான் கவர்னர் நான் கவர்னர் நான் கவர்னர்
எப்பவுமே நான் கவர்னராக இருப்பேன், கவர்னராக இருந்தவன். முடிஞ்சு போன கதை. கவர்னராக நீங்க முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு எலிவேஷனும் கொடுக்க மாட்டாங்களா இனிமே தமிழிசை அவர்களுக்கு? யாருக்கும் எலிவேஷன் கிடையாது. பொன்னார் கிடையாது. இவருக்கு கிடையாது. தோத்து போன யாருக்குமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ போய் சட்டசபையில் உட்காரணும். வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு போனோம். வரப்போறார் சிவராஜ் சிங் சௌஹான் வர்றார், கையில குச்சி எடுத்துன்னு வர்றார். அடுத்த பாஜக தலைவர் தர்மேந்திர பிரதான் இல்லையா, சிவராஜ் சிங் சௌஹான் ஆயிடுத்து. ஜேபி நட்டா இருந்த வரைக்கும் ஜேபி நட்டா பொண்டாட்டிக்கு கிஃப்டை கொடுத்து, புடவை கொடுத்து, நகையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து பாசிட்டிவ் வாங்கிட்டீங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டீங்க. இது தமிழ்நாடு பிஜேபியில் என்கிட்ட சொல்றாங்க, நட்டா ஒய்ஃப் வச்சே எல்லா காரியத்தை முடிச்சிட்டாங்கப்பா, நட்டா சொன்னதுல கழுத்து போட ரொம்ப சாஃப்ட் மேன் கழுத்து போட்டு விட்டாரு. சிவராஜ் சிங் சௌஹான் அந்த வேலை நடக்காது. மாமாஜி வந்து கையில குச்சி எடுக்கிறார். மாமாஜியால தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி உருப்பட போகுது. மாமாஜி சொல்லிட்டாராம், ஐ நோ தி ப்ராப்ளம் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டார் டெல்லியில. மாமாஜி வந்து தமிழ்நாடு பாரதிய எம்பியா இருக்காரே சார். எம்பியா இருந்தா என்ன, ஜேபி நட்டா கூட தான் எம்பி, ராஜ்யசபா ஆமா ராஜ்யசபா எம்பி, லோக்சபை எம்பியா இருக்கிறதுனால அகில இந்திய கட்சி தலைவர். அப்படி பார்த்தா ராஜ்நாத் சிங் கூட தான் எம்பியா இருந்து இந்த கட்சி தலைவராக இருந்தார். அப்படின்னா என்ன சந்தோஷ் ஜி வெளில போறாரா? கம்ப்ளீட்டா ரீவேம்ப். சந்தோஷ் மட்டும் இல்ல, எல்லாம் கம்ப்ளீட். ஏன்னா ஒரு புது தலைவர் சந்தோஷ் வந்து அண்ணாமலைக்கு குருவாச்சே சார். அண்ணாமலைக்கு இப்ப குரு, ஒரு காலத்துல குரு. சந்தோஷ் மட்டும் இல்ல, ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற அத்தனை பேருமே போறாங்க. அகில இந்திய பாஜக அமைப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போதா? இருக்கும். ஏன்னா ஒரு தலைவரா மாமாஜி வந்தாருன்னா பழைய தலைவர் வச்சுன்னு பண்றதுக்கு அவரு அண்ணாமலையா, அண்ணாமலை தான் பழைய பேக்கை தள்ள சுமந்துட்டு வர்றாரு, பழைய டீமை தள்ள சுமந்துட்டு முதுகலை வந்து இரும்பை கட்டிட்டு ஓடிட்டு இருக்காரு. மாமாஜி அப்படி இல்லை, தூக்கு முதல்ல எல்லாம் மாத்து, ஏழை போடும் பாரு. அவர் சிக் மேன். எங்க எம்பியில 25 வருஷம் 20 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், 4 டேர்ம் இருந்தாரு. அவர்கிட்ட போய் நம்ம வேலை பழிக்குமா? அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கில்லாடி. மோடி சொன்னாராம், சிவராஜ் ஐ வாண்ட் யூ டு கிளீன் அப் த பார்ட்டியை சுத்தம் பண்ணு, எடுத்துக்கோ இந்த போஸ்டர். அவர் சொன்னா மந்திரி பதவியே சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் மோடிக்கும் ஆகாதே சார். ஆகாது. இப்போ மோடி வந்து நல்ல ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறார். சிவராஜ் சிங் சௌஹானை விட்டு கொடுக்க முடியாது. கட்சிக்கு ஒரு நல்ல ஒருத்தர் தேவை, நல்ல கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு தேவை. அது மோடி நினைக்கிறார். மாமாஜி விட்டா யார் இருக்காங்க, மாமாஜியை கொண்டு நினைக்கிறாங்க. ஆனால் மாமாஜி வர்றது முழுக்குமா தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை குச்சி வச்சு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி டிசிப்ளின் கொண்டு, இப்போ தமிழ்நாடு பாரதிய கட்சியில் டிசிப்ளினே கிடையாது. ஆளாளுக்கு தடி எடுத்தவங்களாம் தண்டாளுக்காரன். ஆளாளுக்கு ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் திருநெல்வேலியில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கன்னியாகுமரியில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஆளாளுக்கு இப்போ ஊட்டியில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் எப்படி என் கட்சி வளர்க்க முடியும்? அப்புறம் என்ன பண்ண வேண்டியது? இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சுற்றி முற்றி பார்ப்பாங்க. நான் அப்போவே சொன்னேன், அண்ணாமலையால் தான் சொல்லிட்டாங்க தமிழிசை, அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக தோத்தது, அண்ணாமலையால் தான் கூட்டணி இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜகக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஓப்பனா பேசியிருக்கீங்க. உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ.